ஆல். இன்னைக்கு வந்து இந்தியன் பாலிட்டில ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் பார்க்க போறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட வந்து 2ஆ டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து கம்பெனி ரூல், இன்னொன்னு வந்து கிரவுன் ரூல். ஓகேங்களா? கம்பெனி ரூல் வந்து 1773லேருந்து 1858 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரூல் பண்ணது தான் கம்பெனி ரூல். ஓகேங்களா? குவீன் எலிசபெத் வந்து ரூல் பண்ணது கிரவுன் ரூல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1858லேருந்து 1947 அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் கம்பெனி ரூலில் மொத்தம் 8 ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேலே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த முதல் ஆக்ட் தான் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஓனாக தான் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து நிறைய கரப்ஷன் நடந்ததால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க, அதாவது கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. தென் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷனை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன நடந்தாலும் இனிமேட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தான் நடக்கணும் அப்படின்றத ஒரு கொண்டு வந்த பிறகு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு அது இந்தியாவில் வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரத்துக்கு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சதும் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் தான். ஏன்னா வந்து என்ன சட்டம் கொண்டு வந்தாலும், என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அப்படின்றதுக்காக வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்தாங்க. இதில் மொத்தம் 5 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒன்று வந்து ரெகுலேட்டிங் ஆக்டில் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு ரீநேம் ஆக்குறாங்க. இவருக்கு வந்து 4 பேர் வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்ட்டு ஒரு போஸ்டிங்கை கொண்டு வராங்க. மொத்தம் 4 பேர். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருந்தவர் வந்து லார்ட் வாரன் ஹாஸ்டிங். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ், இவங்க வந்து தனியாக செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்த பிறகு கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கு கீழே பாம்பே அண்ட் மெட்ராஸை வந்து சபார்டினேட் ஆக்கிட்டாங்க. தென் சுப்ரீம் கோர்ட்டை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணது எங்கன்னா கல்கத்தாவில் 1774 தான். இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 ஜட்ஜஸும் இருந்தாங்க. தென் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எனி ப்ரைவேட் ட்ரேடோ இல்லை வேறு ஒருத்தவங்கிட்ட இந்த ப்ரெசன்ஸ் ஆர் கிஃப்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறது, தென் பிரைப்ஸ் அதாவது லஞ்சம் வாங்குறது, இதை எல்லாத்தையும் வந்து ப்ரொஹிபிட் பண்ணாங்க. இதுக்கு மேலே இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு பாடியை க்ரியேட் பண்ணாங்க. அவங்க வந்து கவர்னிங் பாடி ஆஃப் தி கம்பெனி. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிப்போர்ட் இட்ஸ் ரெவென்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் இன் இந்தியா. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் உள்ள ரெவென்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னெல்லாம் நடக்குதோ எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? யார் மூலயமானா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலயமா. கீவேர்ட்ஸ் மாதிரி ஒரு 5 பாயிண்டில் கீவேர்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருந்தவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாறப்படுது. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் 4 பேர் கொண்டு வராங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போ 1774 கல்கத்தாவில். அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் ட்ரேடு, கிஃப்ட்டு, பிரைப்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. தென் வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க ஒரு பாடியை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே மெட்ராஸ் அண்ட் பாம்பே